கவிதைகள் என்னன்னா காலேஜ் படிக்கும் போதே கவிதைகள் மேல மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்வம். முதல்ல நான் இயக்குனர் கிடையாது. முத எழுதுனது கவிதை தான். அதுல இருந்து தான் தொடங்குனுச்சு. அவதூசுரபியில ஒரு 30 ரூபா அனுப்பி வச்சாங்க. அந்த கவிதை நான் அந்த 30 ரூபா தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த கவிதை வந்ததுக்கு பிறகு படிக்க தெரியுமோ படிக்க தெரியாதோ எங்க வீட்டில் வேலை பார்க்குற ஆட்கள் வரைக்கும் கூட்டு வச்சு அந்த அமுதசுரபி புஸ்தகத்தை காட்டியிருக்கேன். என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்னா, அந்த கவிதையே எழுதுறதுக்கு காரணமே என்னன்னா, அப்ப நான் ஒரு செருப்பு வாங்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ செருப்பை வெளியில போட்டு உள்ள போயிட்டு திரும்பி வரும்போது என் செருப்பை காணோம். இது பல பேருக்கு நிகழ்ந்திருக்கும். யாரோ மாத்தி போட்டு போயிட்டாங்க, இல்ல போட்டு போயிட்டாங்க. அப்ப நான் திரும்பி என்னடா இது போயிடுச்சுன்னு சொன்ன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வரும்போது கரெக்டா என்னுடைய செருப்பை போட்டுட்டு அந்த யார் எடுத்தாங்களோ அந்த நண்பர் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அது சொந்த செருப்பை போட்டு வர்றதும் இன்னொரு செருப்பு போட்டு வர்றதுக்கான சின்ன வித்தியாசம். நடையிலேயே ரொம்ப கூலா, ரொம்ப அந்த காலை எடுத்து வைக்கிற விதமே வேற விதமா இருக்கு. நான் பார்த்துட்டேன் என்னுடைய செருப்பு தான் அவர் போட்டு வர்றாருன்னு. சொன்ன ஐயா வந்தப்போ அந்த இன்சிடென்ட் நானும் என் நண்பரோட போயிட்டு அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் கரெக்டா போய் முன்னாடி நின்னேன். அவர் ஒண்ணுமே சொல்ல, ஒரு வடிவேல் மாதிரி கரெக்டாக அப்படி கழட்டி போட்டுட்டு கூலாக நடந்து போயிட்டே இருந்தார். நானும் ஒன்றும் சொல்லலை, நானும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்படி தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் இந்த அனுபவத்தை நான் கவிதையாக எழுதியிருந்தேன். அதுதான் அந்த தொகுப்பில் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற பார்க்குற அந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய படைப்பாக எப்பயுமே இருக்கும். என்னுடைய கவிதைகள் கூட அப்படிதான். ஒரு சில கவிதைகள் ஐயா அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவார், சிந்திச்சு எழுதுறது இல்லை கவிதை, சிந்திக்காம எழுதணும்னு சொன்னார். அந்த சொல் எனக்கு முதல்ல புதுசா இருந்துச்சு. இது என்னடா அது சிந்திக்காம எழுதணுமா? கவிதைனாலே சிந்திச்சு தானே எழுதணும்னு இது வரைக்கும் கேட்டிருக்கோம். அது தானா வரணும் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி கவிதை எழுதிட்டு நீ எதுவுமே பேசாத, மற்றவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு அப்படி சொல்லுவார். ஏன்னா நீ பேச ஆரம்பிச்சுன்னா நீ காட்டி கொடுத்துருவ. அவங்க அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய எல்லாமே அதுக்குள்ள போய் அவங்க ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி அவங்களும் சேர்ந்துறாங்க. பாதி வேலை ஒண்ணுது, பாதி வேலை அவங்க செய்வாங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி மிக 100 நான் ஒரு மொத்தமே இந்த 30 வருஷத்தில் 100 கவிதைகள் எழுதியிருப்பேன். ஐயா 100 புஸ்தகமே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. அது கேட்குறப்பே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு புக்கு இல்லை, அப்பனா குறைந்தபட்சம் நிறைய அவர் எழுதி தான் இத்தனை தடவை இத்தனை புஸ்தகங்கள் சேர்த்திருக்காங்க. வாழ்த்துக்கள், அது தொடரணும். நன்றி சார், நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.